சிவாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவன் ஒரு மந்த்லி சேலரி வாங்குற பையன். அவனோட மந்த்லி இன்கம் அரௌண்ட் 50,000 to 55,000. பட் சடனா அவனோட மந்த்லி சேலரியில ஒரு பெரிய ஜம்ப். அவனோட சேலரி 1 lakh ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன அமௌண்ட் இல்ல. ஆனா இப்படி ஒரு பெரிய ரைஸ் கிடைச்சாலும் அவன் ஹாப்பியா இல்ல. இப்போ இதுவே அவன்கிட்ட ஒரு ப்ராப்ளமா மாறிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா, அவனுக்கு அவன் பாக்குற ஜாப் பிடிக்கல. டெய்லி ஆன்லைன்ல கேக்குற மாதிரி ஜாப் வச்சு பணக்காரன் ஆக முடியுமா, ஜாப் நாட் ட்ராப், ட்ரீம் லைஃப் எல்லாம் ஜாப் வச்சு அச்சீவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி தாட்ஸ் அவனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. இதெல்லாம் நினைச்சு அவனோட மனசு ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ்லயே போயிடுச்சு. ஜாப் பத்தி ஒரு மோசமான இமேஜ் ஃபார்ம் பண்ணிட்டான். ஃபோக்கஸ் இல்ல, மூட் சரியில்லை, டே பை டே ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு. இந்த ஜாப்ல இருந்து நான் பினான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் இந்த ஸ்டோரியில என்டர் ஆறாரு குணால். அவர் அவனோட கலீக். லஞ்ச் பிரேக்ல குணால் அவங்கிட்ட வந்து உட்காந்து சொல்றாரு, ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் பார்த்துட்டே இருக்கேன்டா, நீ ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்ற, ஹாப்பியாவும் இல்ல. இப்பதான் உன் சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதுல கூட சந்தோஷம் இல்லனா என்னடா நடக்குது? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லுடான்னு குணால் சிவா கிட்ட கேட்டான். சிவா கொஞ்சம் சொல்றதுக்கு தயங்கினா. ஆனா குணால் கூட ஷேர் பண்ணா அவனோட டவுட்க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நம்பினா. ப்ரோ, ஹானஸ்ட்லி ஒரு பெரிய டவுட் என் மைண்ட்ல இருக்கு, அண்ட் அது என்ன பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணுது. குணால் சொன்னா, என்னடா டவுட் சொல்லு. சிவா சொன்னா, ப்ரோ, ஜாப் மட்டும் பண்ணா நான் பினான்சியலி ஃப்ரீயா இருக்க முடியுமான்னு ஒரு கொஸ்டின். ட்ரீம் லைஃபை வாழ முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட். ஆன்லைன் எடுத்து பார்த்தாலே ஜாப் மட்டும் போனா ரிச் ஆக முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா. குணால் கொஞ்சம் காமா இருந்து ஸ்மைல் பண்ணிட்டே சொன்னா, டே சிவா, நீ ராங்கான பீப்புளை ஃபாலோ பண்ற. உன் ஸ்டேட்டஸ் பாரு, ரொம்ப பெரிய சேலரி, ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் என்னையும் பாரு, நம்ம 2 பேரும் 1 lakh earn பண்றோம். ஆனா நான் ஜாப ஒரு ட்ராப்னு எல்லாம் நினைச்சதே இல்ல. என்னன்னா, நான் பினான்சியல் டிசிப்ளினை ஃபாலோ பண்றேன். அதுக்கு சிவா கேட்டான், பினான்சியல் டிசிப்ளினா அப்படின்னா என்னடான்னு. நானே சொல்றேன்டா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் இப்ப சொல்லும் போதே நோட் எடுத்துக்கோ, எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுக்கோ, லேட்டர் மறக்காம இருக்கும்னு சொல்லிட்டு குணால் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். ரூல் 1, ஸ்டே அவே ஃப்ரம் கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ். குணால் சொல்றான், நான் எப்பவுமே குவிக் ரிச் ஸ்கீம்ல இருந்து தள்ளியே இருப்பேன்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நெய்பர் இருக்காரு, அவன் பேரு சங்கர். அவனுக்கு 24 வயசு ஆகுது. டேட்டா என்ட்ரி ஜாப் பாக்குறான். அவனோட ஃபுல் சேலரியையும் அவன் ஆப்ல போட்டுருவான். ஒரே நைட்ல ரிச் ஆயிடலாம்னு நினைப்பான். உடனே சிவா இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டான், என்னடா ஆப் அதுன்னு. அதுக்கு குணால் சொன்னா, கேம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் ப்ராமிஸ் பண்ற ஆப்டா அது. அதுல சொல்லிடுவாங்க, பணம் போடு 10 மடங்கு ரிட்டர்ன் வரும்னு. ஆனா சான்ஸ் ஜஸ்ட் 0.001% தான். அண்ட் லாஸ்னு பார்த்தா 99% லாஸ். சங்கர் அவனோட மொத்த பணத்தையும் லாஸ் பண்ணிட்டான். ஆனா சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்லும் போதெல்லாம் அவன் எனக்கு திருப்பி சொல்றது, ப்ரோ, எனக்கு தெரியும், லாஸ்டா ஒரே ஒரு முறை ரிகவரி பண்ண ட்ரை பண்றேன், அப்புறம் போட மாட்டேன்னு. குணால் இப்படி கண்டினியூஸா சொல்ல ஸ்டார்ட் பண்ணா. இதுதான்டா ட்ராப். நீ கூட இப்படி ஒரு ட்ராப்ல விழுந்துட்டேனா தப்பி வெளியே வர்றது கஷ்டம். அதுக்காக தான் சொல்றேன்டா, என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ், குயிக் மணி ப்ராமிஸ் ஸ்கீம்ஸ் கிட்ட போகாத. ரூல் 2, சேவிங்ஸ், சேலரி. குணால் சொல்றான், ப்ரோ, செகண்ட் ரூல், சேலரியை விட இம்பார்ட்டன்டா இருக்கிற விஷயம் சேவிங்ஸ். நம்ம கம்பெனில 30,000 சேலரி வாங்குற சூரஜ் அவன் 15,000 சேவ் பண்றான். 50,000 சேலரி வாங்குற ரவி வீக்கெண்ட் பார்ட்டிஸ், நியூ கிளாத்ஸ், வெளியில சாப்பிடுறது, இப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு மந்த் எண்ட்ல ஜஸ்ட் 3,000 சேவ் பண்றான். உடனே சிவா சொல்றான், சோ சூரஜ் தான் ரீச் ஆக போறானா? குணால் சிரிச்சுட்டே சொல்றான், எக்ஸாக்ட்லி, மணி ஏர்ன் பண்றதை விட மேனேஜ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். நானே பாரு, 1 lakh சேலரி வாங்குறேன். நான் 50-30-20 ரூல் ஃபாலோ பண்றேன். 50% ஃபார் நீட்ஸ், ரெண்ட், பில்ஸ், ஃபீஸ். 30% ஃபார் வாண்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட், ஷாப்பிங். 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் இன்வெஸ்ட்மெண்டா பண்ற 20%ல இருந்து 35%ஆ இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இதுதான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க டிசிப்ளின். ரூல் 3, டோன்ட் இக்னோர் ஹெல்த் இன்சூரன்ஸ். அகைன் குணால் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ப்ரோ, தேர்ட் ரூல், ஹெல்த் இன்சூரன்ஸ். உடனே சிவா கேக்குறான், என்னது இன்சூரன்ஸா? நான் ஹெல்த்திடா, ஃபேமிலியும் ஓகே. குணால் சீரியஸான டோன்ல சொன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்னா உன்னோட பாடியை பொறுத்து இல்ல, அது உன்னோட ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ மேனேஜ் பண்ண நீ பண்ற சேவிங்ஸ் தான் சொல்றான். என்னோட ரிலேட்டிவ் ஒய்ஃபுக்கு சடனா ஹார்ட் அட்டாக். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சேவிங்ஸ் எல்லாம் போச்சு. இப்ப அவங்க 6 லட்சம் டெப்ல இருக்காங்க. இன்சூரன்ஸ் இருந்தா கிளைம் பண்ணலாம். லைஃபை சேவ் பண்ண எமோஷனல் ஸ்ட்ரென்த் வேணும். பினான்சியலா உன்னை நீ சேவ் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பா வேணும்டா. நீ சிங்கிளா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் வேணும். ரூல் நம்பர் 4, இன்க்ரீஸ் இன்கம் பை அப்கிரேடிங் ஸ்கில்ஸ். இப்ப குணால் சொல்றான், சிவா ப்ரோ, இன்கம் இன்க்ரீஸ் பண்ண ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கோ. ஒரே ஜாபை நம்பி டிபெண்டா இருக்காத. நான் 2D அனிமேஷன் கத்துக்கிட்டேன். 25 days கோர்ஸ் தான். ஃபைவர்ல ப்ரொஃபைல் வச்சு கிளைண்ட்ஸ் கிட்ட பிச் பண்ணினேன். எனக்கு ப்ராஜெக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு.
ஒர்க் அதிகமாகிடுச்சு. அப்ப என் வைஃப் சலோனிக்கும் சொல்லி கொடுத்தேன். இப்ப 2 பேரும் ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்றோம். சின்னதா ஆஃபீஸும் எடுத்துட்டோம். டீம் பில்ட் பண்ணிட்டோம். பாசிவ் இன்கம் ட்ரீமா இருந்தது. இப்ப ரியலா நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிவா இதெல்லாம் கேட்டு சூப்பரா இம்ப்ரெஸ் ஆயிட்டான். வாவ் ப்ரோ, சூப்பர் ஐடியான்னு சொன்னான். குணால் சிரிச்சுட்டே சொன்னா, நாளைக்கே என்னால ஜாபை விட முடியும், ஆனாலும் இன்கம் வரும். அதுதான் மெயின் பாயிண்ட். ரூல் 5, கண்ட்ரோல் எமோஷன்ஸ், நாட் ஜஸ்ட் எக்ஸ்பென்சஸ். குணால் சொல்ல போற லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இது. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு, நாட் ஜஸ்ட் எக்ஸ்பென்சஸ். நானும் சலோனியும் 6 lakhs earn பண்றோம். ஆனா unnecessary phone, bike, EMI-ல எதுவும் போடல. ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டா இருந்தாலும் லாங் டேர்ம் பர்டன் ஆகிடும். இதுக்கு சிவா சொன்னா, ப்ரோ நானும் அப்படிதான், கொஞ்சம் கேஷ் இருந்தா உடனே பை பண்ணிடுவேன். அதுக்கு குணால் சொன்னா, அதுதான்டா பெரிய மிஸ்டேக். பணம் வந்த உடனே ஸ்பெண்ட் பண்றது, அதை சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணினா அதுதான் ஃப்ரீடம்க்கு பெஸ்ட் பாத். சிவா ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணா, இப்ப எனக்கு புரியுது ப்ரோ, ப்ராப்ளம் என் சேலரியில இல்ல ப்ரோ, என் மைண்ட் செட் தான். அந்த டேல இருந்து சிவா டிசைட் பண்ணது, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி சைடு இன்கம் பில்ட் பண்ணணும், சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜாப்ல இருந்தா கூட ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். காலேஜ் முடிச்ச 3 ஃப்ரெண்ட்ஸ் ரவி, கார்த்திக் அண்ட் அருண் எல்லாரும் சேம் கம்பெனில ஜாயின் பண்ணாங்க. ஸ்டார்டிங் சேலரி 30,000. சேம் ரோல், சேம் ப்ராஜெக்ட், சேம் டைமிங். பட் 5 years லேட்டர் ஒரு ஃப்ரெண்ட் மில்லனியர், இன்னொரு ஃப்ரெண்ட் ஆவரேஜ் லைஃப் அண்ட் மூணாவது ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்காரு. இப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இயர் வைஸ் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இயர் 1, ரவி சேலரி வந்ததும் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நியூ போன் வாங்குறது, பார்ட்டி, ஹோட்டல்னு இப்படி செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறான். கார்த்திக் ஜிம், நெட்ஃபிளிக்ஸ், இன்ஸ்டா ஷாப்பிங்னு இப்படி இன்னொரு பக்கம் லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அருண் சேலரியில ஒரு போர்ஷனை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபியூச்சர்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இயர் 2, ரவி இஎம்ஐல கார் வாங்கிட்டான். டெய்லி ஆஃபீஸ்க்கு பைக்ல ரைட் இப்படியே போயிட்டு இருக்கு. கார்த்திக் கிரெடிட் கார்டு பேக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நியூ லேப்டாப் வேற வாங்கிட்டான். அருண் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தான். ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்றான். ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றான். இயர் 3, ரவி இந்த இயர்ல ரவி ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனோட பாஸ் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல. சோ செம்ம டென்ஷனா இருக்கான். கார்த்திக் சேலரி ரைஸ் வந்துருச்சு, ஆனா இன்னும் எதுவும் செட் ஆகல. அருண் சைடு இன்கமா 25K கிட்ட எடுத்துட்டு வந்துட்டான். சேலரியும் வந்துட்டு இருக்கு, ஆனா சேலரியும் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்ல. இயர் 5, ரவி அவனுக்கு சேவிங்ஸ் இல்ல, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, கடன்லாம் தான் அவனுக்கு பேலன்ஸ். கார்த்திக் இவனுக்கு லாஸும் இல்ல அண்ட் சேம் டைம் கெயினும் இல்ல. அருண் அவனோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டபுள் ஆயிடுச்சு. டைம் அண்ட் மணி ரெண்டுத்துக்கும் இப்போ அவனுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ரவி சேலரி நல்லா இருந்தாலும் எந்த ஒரு ஃபியூச்சர் பிளானும் இல்ல. கார்த்திக் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்றான், சேவிங்ஸ் இல்ல. அருண் பிளான் பண்ணா, இன்வெஸ்ட் பண்ணா, ரிசல்ட் ஃப்ரம் சேலரி டு ரிச் லைஃப். சேலரி வந்தா சந்தோஷம் தரும், ஆனா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் தான் ஃப்ரீடம் தரும். உங்களுக்கு சேலரி மட்டும் இருக்கா இல்ல விஷனும் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது சிவாவோட ஸ்டோரி இல்ல, நம்ம எல்லாருக்கும் அப்ளிகபிளான ஸ்டோரி. நம்ம எல்லாரும் ஃப்ரீடமா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம் பண்றோம். பட் அதுக்கான வே ரொம்ப சிம்பிள். ஸ்மார்ட்டா மணி மேனேஜ் பண்ணுங்க, ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுங்க, சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் குணால் மாதிரி 2D அனிமேஷன் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கைட் பண்றோம். சோ லேர்ன், earn and grow. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video.